அரைக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து மீனாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. ஸ்ருதி ரொம்ப அழகா சொல்றாங்க, கவுன்சிலிங் கூட்டிட்டு போனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத ஹிப்னாடைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனேயே ரோகிணி ஐயோ நான் மாட்டிக்கிருவேனே அப்படின்னு யோசிச்சு, இல்ல ஸ்ருதி அப்படிலாம் பண்ணக்கூடாது முத்து, அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க முட்டாள்தனமா, அப்புறம் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும், அவங்க ஏதோ குழப்பி விட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க முத்து அப்படின்னு தடுக்கிறாங்க. பார்லருமா நீ என்ன புதுசா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? மீனாவுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? நீதானே மீனாவுக்கு கெடுதல் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிப்ப, இப்ப என்ன மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ சரியில்லையே அப்படின்னு முத்து கேக்குறாங்க. ரோஹிணி உடனே, மீனா டாக்டர் கிட்ட மட்டும் போயிடாதீங்க மீனா, அவங்க மனசு ரொம்ப குழப்பி விட்டுருவாங்க, அதெல்லாம் சரியே கிடையாது, வேண்டாம் மீனா, நீங்க இதே மாதிரி கொஞ்ச நாள் அமைதியா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும், சமையல் தானே இப்ப நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. முத்து அதுலயும் சந்தேகப்பட்டு ஒரு மாதிரி குறுகுறுன்னு ரோஹிணிய பாக்குறாரு. ரோஹிணி அப்படியே, இல்ல எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. ரோஹிணி வெளியில போனப்ப சிந்தாமணிய பாக்குறாங்க. சிந்தாமணி ரோஹிணிய பார்த்து, ஏமா இங்க வாவே, நானு உனக்கு ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், இங்க பாத்தியா இதுதான் என் பொண்ணு, ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்கிறா, இது வரைக்கும் என் பொண்ணை நான் உனக்கு காமிச்சதே இல்லைல்ல, இவ ரொம்ப புத்திசாலி, அவங்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரோஹிணி அப்படியா, சரி சரி நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கடந்து போயிடுறாங்க. சிந்தாமணியோட பொண்ணும், மா எனக்கு வேற வேலை இருக்குதுமா, அப்பா ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்குன்னு வர சொல்லியிருக்கேன், இங்க ஒரு மீட்டிங் இருக்கு நீ கிளம்புமா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு ஹோட்டல்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சத்யா வந்து சிந்தாமணியோட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு ரோஹிணி வராங்க. என்ன இது, சிந்தாமணி அவங்க பொண்ணுன்னு காமிச்சவங்க தானே இந்த பொண்ணு, இந்த பொண்ணு பேர் கூட என்ன மறந்துட்டேனே, ஐயோ நான் அப்ப இருந்த டென்ஷன்ல சிந்தாமணி சொன்னதை நான் மறந்தே போயிட்டேன், இவ என்ன மீனாவோட தம்பி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, அடடா நம்மளுக்கு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கே, இவனை வச்சு காய் நகர்த்தனம்னா மீனாவோட வாழ்க்கையில பிரச்சனை வரும், அப்படி வந்துட்டா போதும் என்ன அவ மறந்தே போயிடுவா, அப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனை அப்படின்லாம் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, மீனாவுக்கு வேற ஒரு பிரச்சனை வந்தா என்ன பத்தி மறந்துட்டு கேஷுவலா இருக்க ஆரம்பிச்சிருவா, இருடி இரு இந்தா கொளுத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லி சத்யாவும் சிந்தாமணியோட பொண்ணும் சேர்ந்து உட்கார்ந்து காஃபி குடிக்கிறத ஒரு போட்டோ எடுத்து சிந்தாமணிக்கு அனுப்பி விடுறாங்க. உடனே போன் பண்ணி, சிந்தாமணி என்ன நீங்க இவ்வளவு நல்லவங்களா மாறிட்டீங்க, மீனாவோட தம்பி கூட உங்க பொண்ண பழகி விடுறீங்க, அவங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்தா சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியலையே, உங்களோட தொழில் எதிரி மீனா, அவளோட தம்பி கூட உங்க பொண்ண எப்படி பழக விடுறீங்க, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க லெவல் என்ன, உங்க புத்திசாலித்தனம் என்ன, அதெல்லாம் விடுங்க, உங்க பொண்ணோட அழகு என்ன, மீனாவோட தம்பி இப்பதான் படிச்சான், அவங்க வீட்டுல வசதி கூட கிடையாது, இன்னைக்கு வேலை செஞ்சா இன்னைக்கு சோறு, இல்லைன்னா அவங்க வீட்டுல காசே இல்ல, அந்த அளவுக்கு ஏழ்மையானவ மீனா, அவங்க அம்மாவும் இப்படி பழக விட்டுருக்கீங்களே சிந்தாமணி அப்படின்னு ரோஹிணி கொளுத்தி போடுறாங்க. சிந்தாமணி அதே கோவத்தோட நேரா மீனா வந்து பார்த்து, ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க, என்ன தொழில் விஷயத்துல பழி வாங்கலாம்னு நினைச்சு தொழிலுக்கு போட்டியா வந்த, போனா போதுன்னு விட்டேன், இப்போ உன் தம்பிய என் பொண்ணு கிட்ட பழக விட்டு என் சொத்தெல்லாம் கொள்ள அடிக்கலாம்னு நினைச்சிருக்கியா, இது ஒரு பொழப்பாடி, உன் தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பெரிய போலீஸ்காரனை புடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, இப்போ உன் தம்பிக்கு என் வீட்டு பொண்ணு கேக்குதா, ஏன் மக பின்னாடி திரியறான் அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டுறாங்க சிந்தாமணி. மீனாக்கு இத கேட்டோன்னு ஆத்திரமா வருது. சிந்தாமணி அதோட விடாம விஜயா கிட்டே சொல்றாங்க. விஜயாவும் வீட்டுல எல்லார் முன்னாடி வச்சு, ஏன் மீனா உங்களுக்கு என்ன இதே பொழப்பா திரியறீங்களா, சிந்தாமணியோட ரேஞ்ச் என்ன, உங்க வீட்டோட ரேஞ்ச் என்ன, பெரிய பணக்கார வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சு இப்படி ஆசைப்படுறியா அப்படின்னு மீனாவை வீட்டுல வச்சு விஜயா கேவலமா பேசுறாங்க. அண்ணாமலை அப்பவும் சொல்றாரு, விஜயா எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசாத, மீனாவுக்கு என்ன தெரியும், மீனாவோட தம்பி என்ன பண்றான்னு பின்னாடியே போய் பார்க்கவா முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்க இஷ்டம் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, இதுல நீ குறுக்க நிக்காத விஜயா, தேவையில்லாத விஷயத்த ஊதி பெருசாக்காத, அவங்க லவ் பண்றாங்களா இல்லையானே தெரியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மீனாவும், ஆமா மாமா எனக்கும் தெரியாது, இப்பதான் சிந்தாமணி எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நான் சத்யா கிட்டே விசாரிச்சேன், ஐயோ அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வேலை செய்யறேன், ரெண்டு பேரும் பணம் வசூல் பண்றதுக்காக போயிருந்தோம், ஒரு மீட்டிங் அதுக்காக நாங்க ஹோட்டல்ல உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு தான் சொன்னான், இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, நட்பும் கிடையாது, அப்புறம் எங்கிட்ட இருந்து காதல் வரப்போகுது அப்படின்னு மீனா திட்டுறாங்க. விஜயா உடனே, இதே லெவலோட இருந்துக்கொடி, இல்லன்னு வை ரொம்ப அசிங்கமா போயிடும், சிந்தாமணி ஒன்னும் சும்மா விட்டுற மாட்டாங்க அப்படின்னு விஜயாவும் திட்டிட்டு போயிடுறாங்க. மீனா இதே குழப்பத்தோட இருக்கும் போதே சத்யா கிட்ட பேசி சீதா கிட்ட பேசி
மண்டையை பிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷனோட தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பார்வதி பூ வேணும்னு சொல்லி போன் பண்ணி சொல்றாங்க. பார்வதிக்கு பூ கொடுக்கலான்னு போகும்போது சிந்தாமணியும் ரோஹிணியும் பார்வதி வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. சிந்தாமணி சொல்றாங்க ரோஹிணி கிட்ட, என்ன ரோஹிணி, நல்ல வேலை நீ அனுப்பிச்ச போட்டோவை வச்சுதான் மீனாவோட தம்பியும் என் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயமே தெரிஞ்சிச்சு. என் பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டேன். 2 பேரும் சும்மா தான் பேசினாங்களாம். அந்த பையன் எங்க வீட்டுக்காரர்கிட்ட வேலை தான் செய்யறானா. ஆனா நல்லதா போச்சு ரோஹிணி, நீ தான் இந்த விஷயத்த முத எனக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. ரோஹிணி உடனே, ஆமா சிந்தாமணி ஆண்டி, மீனா என்னை பத்தி யோசிச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கா. எங்க என்ன மாட்டி விட்டுருவாளோன்னு எனக்கு பயம். அதனால்தான் அவளை டென்ஷனோடயே வச்சுக்கிறதுக்காக அவ குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் உங்ககிட்ட தெரியப்படுத்தினேன். நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருப்பீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. நல்ல வேலை ரோஹிணி, இதோட நிறுத்திக்கிட்ட. நீ மீனா மாதிரி என்ன டென்ஷன் பண்ணிராத. இதுக்கு முன்னாடி கூட நீ சொன்னேன்னு சொல்லிதான் மீனாவோட அம்மாவோட பூக்கடைய அங்க இருந்து எடுக்க வச்சேன். அப்பவே இப்படித்தானே மீனா உன் பிரச்சனையை யோசிக்காம அவ அவங்க அம்மா வீட்டு பிரச்சனையவே யோசிச்சுட்டு கிடந்தா. நீ நல்லாதான் யோசிக்கிற. நீ விஜயாவுக்கு மருமகளா வந்துட்ட, இல்லன்னா நீ எல்லாம் எனக்கு மருமகளா வந்திருக்கணும். எவ்வளவு அறிவா யோசிக்கிற, ரொம்ப கிரிமினலா யோசிக்கிற ரோஹிணி அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. இதெல்லாம் மீனா கேட்டுட்டு இருக்கும்போது மீனாவுக்கு ஆத்திரமா வருது. அடி பாவி, உன்னை பத்திய விஷயத்த நான் வெளியில சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கிளப்பி விடுறியா அப்படின்னு மீனா யோசிச்சு நேரா வீட்டுக்கு போய் அண்ணாமலை கிட்ட ரோஹிணிய பத்திய எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அண்ணாமலை ஆடி போயிடுறாரு. என்னம்மா மீனா, நீ என்னென்னமோ சொல்ற, ஒரே குழப்பமா இருக்குமா? நம்ம ரோஹிணி அப்படி? மாமா, அவங்க பேரு ரோஹிணியே கிடையாது, பேர்ல கூட பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க உண்மையான பேரு கல்யாணி தான் அப்படிங்கிற விஷயத்த மீனா அண்ணாமலை கிட்ட சொல்லிடுறாரு. அண்ணாமலை, என்னம்மா இவ்வளவு தூரம் பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்துற இந்த ரோஹிணிய, இல்ல கல்யாணிய சும்மா விட்டு வைக்க கூடாது. என்கிட்ட உண்மையா இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சூட அமர்த்தி சத்தியம்லாம் பண்ணிச்சு. அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா உயிரோட இருக்காங்க, செத்து போயிட்டாங்கன்னு பொய் சொல்லுச்சு. தனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அதையும் மறைச்சு மனோஜையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஏமாத்தும்? விஜயாவை ஏதாவது கொடுத்து ஒரு பணத்தை காமிச்சு ஆசையப்படுத்தி அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிச்சு விஜயாவை மயக்கிறதுக்குன்னு, இத வச்சு ரோஹிணி ஏமாத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போதே மீனா சொல்றாங்க. மாமா, இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். இந்த ஆர்டரும் கூட ரோஹிணி எடுக்கல, நான் தான் மனோஜுக்காக இந்த ஆர்டரை ரோஹிணி கிட்ட எடுத்து கொடுத்தேன். நான் எடுத்து கொடுத்தேன்னு ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல மாமா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட மீனா சொல்றாங்க. அதெல்லாம் பரவாயில்ல மாமா, ஆனா என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணணும்னு என் தம்பியும் சிந்தாமணி பொண்ணும் லவ் பண்றாங்கன்னு சொல்லி சிந்தாமணியை தூண்டி விட்டதே இந்த ரோஹிணி தான். அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் நான் இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க மீனா. அண்ணாமலை ரோஹிணி வீட்டுல இருக்க எல்லாரும் வந்த உடனேயே ரோஹிணிய பார்த்து கேக்குறாங்க, ஏமா இந்தா நில்லு. ஆமா டே மனோஜ், இந்த ரோஹிணிக்கு வேற ஏதாவது பேர் இருக்காடா அப்படின்னு கேக்கும்போது, ஏன்பா இல்லையப்பா, டேய் இருக்கா இல்லையான்னு நல்லா கேட்டிருக்கியா, இல்ல உனக்கு தெரியாதா? இல்லப்பா, ரோஹிணிக்கு ஒரே ஒரு பேர் தான். அட போடா முட்டா பையல, ரோஹிணிக்கு இன்னொரு பேரு கல்யாணியாம்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. விஜயா, என்ன சொல்றீங்க? என்ன இது புது பேரு? புது பேர்லாம் இல்ல, அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. ஏமா, உங்க அம்மா அன்னைக்கு கூட உனக்கு கல்யாணின்னு தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. விஜயா உடனே, என்ன சொல்றீங்க? அவங்க அம்மா தான் செத்து போயிட்டாங்களே. அட போ விஜயா, அவங்க அம்மாவும் உயிரோட இருக்காங்க, ரோஹிணி பெத்த பையனும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு அண்ணாமலை எல்லார் முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. விஜயாவுக்கும் மனோஜுக்கும் செம அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க? ரோஹிணிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா விஜயா, உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, இப்பதான் மீனா சொன்னா, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி முறைச்சு பாக்குறாங்க மீனாவை. சிந்தாமணி கிட்ட நீங்க போய் என் தம்பிய பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா போட்டு கொடுப்பீங்க, அப்புறம் நான் மட்டும் உங்க ரகசியத்தை அப்படியே வெளியில சொல்லாம காப்பாத்தணுமா? அதனால்தான் மாமா கிட்ட சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. விஜயா ரோஹிணிய அதே இடத்துல உட்கார வச்சு மண்டையில நங்கு 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 நங்குன்னு கொட்டுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.